மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே. அத்தியாயம் 1. இரவில் வந்த சந்திரன் அவன் உறக்கம் கலைந்தும் அரை கண் திறந்து போர்வையின் இடுக்கில் எட்டி பார்க்கும் குறும்பு பையன் போல் இன்னும் வீட்டிற்கு செல்லாமல் வானில் மிதந்து கொண்டிருந்தான். இன்னும் கதிரவன் வரவில்லை. அம்மாவின் பார்வையில் பள்ளி செல்லும் குறும்பு பையனின் ஆட்டம் அடங்கி வாரி சுருட்டி எழுந்து விடுவது போல் கதிரவன் வந்துவிட்டால் இவன் ஆட்டமும் அடங்கிவிடும் அல்லவா? அந்த பேருந்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்க அவன் மட்டும் தன் பார்வையை கை கடிகாரத்திலும் ஜன்னலின் வெளியிலும் மாறி மாறி பதட்டத்தோடு வைத்து கொண்டிருந்தான். இன்னும் அரை மணி நேரமாகும் அவன் ஊர் வந்து சேர. அதற்குள் அவன் கைபேசியில் அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. சித்தப்பா, சும்மா சும்மா ஃபோன் பண்ணாதீங்க சித்தப்பா. நீங்கள் ஃபோன் போட்டால் மட்டும் பஸ்ஸுக்கு ரெக்க முளைச்சி பறந்தா வரும். என் ஃபோனில் சார்ஜ் தான் தீரும். டென்ஷன் பண்ணுறீங்க சித்தப்பா. கடுப்போடு கத்தினான். நீ ராத்திரி ட்ரெயின்லையே வந்திருந்தா நாங்கள் ஏன்டா இப்படி உன்னை கேட்க போகிறோம்? அவரும் பதிலுக்கு கத்தினார். என்னவாம் அவனுக்கு? அவன் சித்தப்பாவின் பின்னால் இருந்து அவன் அப்பாவின் குரல் கேட்க, எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணுறீங்கன்னு கத்துறான் அண்ணா என்றார். எட்டப்ப போட்டு கொடுத்துருச்சு பாரு. மனதிற்குள் பொறுமினான் அவன். எங்க கொடு. அவன் அப்பா ஃபோனை வாங்கி கொள்ள தானாக குரலோடு சேர்ந்து உடல் மொழியும் பவ்யத்தை காட்டியது. பிரபு, பா என்னாச்சுப்பா? இல்லைப்பா, ஃபோனில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. பேசிக்கிட்டே இருந்தால் சார்ஜ் தீந்துடும். அதுக்கு தான் கால் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ப்பா. பம்மிய குரலில் கூறினான். ஏன்பா, ஊருக்கு போகிறோமே, ஃபோனை சார்ஜ் போட்டு எடுத்துக்கிட்டு வரணும்னு தெரியாதா? இல்லைப்பா, போட்டு தான். ஓ, அப்போ சார்ஜ் போட்டு நிற்கலையா? புது ஃபோன் வாங்க வேண்டியது தானே. சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணுற? வீட்டு செலவு, கடன் அடைக்கிறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இப்படி ஏதாச்சும் செலவு பண்ணுறியா என்ன என்று ஒற்றை கண் மூடி திறந்து பதில் சொல்ல முடியாமல் திணறினான். என்னப்பா பதிலை காணோம்? அது சார்ஜ் போட மறந்துட்டேன்ப்பா. பாதி வார்த்தைகள் வாய்க்குள்ளேயே அடங்கிவிட்டன. ஓ, ஊருக்கு வந்து இறங்கினதும் ஃபோன் பண்ணு. சரிப்பா. அழைப்பை துண்டித்தவன் பெருமூச்சு ஒன்றை விடுத்தான். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் ஊர் பாலூர். கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கே பூமி பசுமை போர்த்தி காட்சியளிக்கும் அழகே தனிதான். அந்த ஊரின் பெரிய குடும்பத்தில் பிறந்தவன்தான் இந்த ராஜ்பிரபு. பெரிய என்பது பணம் மற்றும் சொத்து அளவில் மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையிலும் தான். ஊரின் பாதி சொத்துக்கள் இவர்களது தான் என்றாலும் இவர்களின் குடும்ப தொழில் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்தவை மட்டுமே. அடிப்படை கல்வியை முடித்தாக வேண்டுமே என்று வேறு வழியின்றி முடித்தார்கள் அவனுடைய முந்தைய தலைமுறையினர். இந்த காலத்தில் கல்லூரி படிப்பு படித்திருந்தால்தான் மதிப்பு என்பதால் நாங்களும் கல்லூரிக்கு சென்றோம் என்று ஏதோ ஒரு பட்டப்படிப்பை கும்பகோணத்தில் இருக்கும் கல்லூரியிலேயே முடித்து கொண்டனர் அவனுடைய அண்ணன்கள். அந்த குடும்பத்தில் தப்பி பிறந்தவன் நம் நாயகன் ராஜ்பிரபு மட்டும்தான். சிறு வயதிலிருந்தே நன்றாக படிப்பவன். ஆங்கில மொழியின் மீது ஆர்வம் அதிகம். அதனால் MA ஆங்கில இலக்கியம் பயின்றான். அதுவும் தஞ்சாவூர் சென்று அங்கிருந்த கல்லூரி விடுதியில் தங்கி படித்தான். அவன் படிப்பு விருப்பத்திற்கு யாரும் தடை சொல்லவில்லை. அவன் ஆங்கிலம் பேசும் அழகு கண்டு பெருமை கொண்டார்கள். அவனுக்கு பிரச்சனை வந்தது. MPhil படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் விரிவுரையாளராக வேலைக்கு செல்ல முடிவெடுத்த போதுதான். அப்போது போட்டார்கள் முட்டுக்கட்டையை. அவன் வாங்க போகும் சம்பளம் அந்த வீட்டின் சம்பாத்தியத்தின் முன் சிறு துகளாக தெரிய அவன் வேலைக்கு செல்லக்கூடாதென்று கொடிப்பிடித்தார்கள். ஏற்கனவே விடுதியில் தங்கி படித்ததால் வீட்டை விட்டு பிரிந்திருந்தவன் இப்பொழுது வேலைக்கு என்று சென்னை சென்று விட்டால் மீண்டும் ஊர் பக்கம் வராமல் போய்விடுவானோ என்று பயந்தார்கள். அவன் படிப்பும் அதற்கேற்றாற்போல் அவர்கள் ஊரில் பொருந்த முடியாதது என்பதால் அவர்களின் எதிர்ப்பு பலமாக இருந்தது. அவர்களை கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்து இதோ 2 வருடங்களாக சென்னையில் பணிக்கு சென்று கொண்டிருக்கிறான். தமிழில் பேசினால் கிராமத்து வாசம் தழுவிச் செல்லும். ஆனால் ஆங்கிலத்தில் பேசினான் என்றால் சூடம் அடித்து சத்தியம் செய்தாலும் எவரும் அவன் கிராமத்தைச் சேர்ந்தவன் என்று நம்ப மாட்டார்கள். அப்படி ஒரு திறமை அவனிடம் உண்டு. தன் உடைகளின் தேர்வில் கூட சென்னையின் நாகரீகத்திற்கு மாறிக்கொண்டான். ஆனால் ஊருக்கு என்று வரும்போது எல்லாவற்றையும் மூட்டை கட்டி சென்னையிலேயே வைத்துவிட்டு வருவான். அப்பா என்றால் அவ்வளவு பயம். பயம் என்று சொல்வதை விட மரியாதை என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். மற்றவர்களுக்கு அவன் செல்லம்தான். ஆனால் அவர்கள் பயத்தை உண்மையாக்கும் முயற்சியில்தான் அவன் இருக்கிறான்.
வீட்டில் தனக்கென பார்க்க போகும் பெண்ணிடம் நைச்சியமாக பேசி தன்னோடு சென்னைக்கே அழைத்து சென்று அங்கேயே செட்டில் ஆகிவிடுவது என்று முடிவு செய்து வைத்திருக்கிறான். அதை வீட்டில் யாரிடமும் இதை பற்றி சொல்லவில்லை. சொன்னால் அடுத்த முறை அவன் சென்னை செல்லவே முடியாது. இதோ நேற்று மாலை ரயிலில் ஏறி இரவு 1 மணிக்கு வீடு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். ரயிலை தவற விட்டதால் வேறு வழியின்றி இரவு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். குறித்த நேரத்திற்கு அவன் வராததிலேயே அவர்கள் கோபமாக இருக்கின்றனர். அண்ணன் மகனுக்கு குலதெய்வ கோயிலில் காதுகுத்து வைபவம் இன்று நடக்க இருக்கிறது. அதற்கு தான் இந்த பயணம். வீட்டை அடைந்து தயாராகி பின் எல்லோரோடும் சேர்ந்து செல்ல வேண்டும். மருமகளின் வீட்டிலிருந்து எல்லோரும் கோவிலுக்கு வந்துவிட்டு தாங்கள் மட்டும் நேரம் தவறி சென்று விடக்கூடாது என்பதில் அவன் அப்பா ராஜமார்த்தாண்டம் மிகவும் கவனமாக இருப்பார். யாரும் எதற்கும் குறை சொல்லிவிடக்கூடாது அவருக்கு. மார்த்தாண்டம் என்றால் பாரூரில் மட்டுமல்ல, சுற்று வட்டாரத்தில் கூட எல்லோரும் மரியாதை தருவார்கள். அவருடைய நேர்மையும் நாணயமும் கூட அதற்கு காரணம். கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இறங்கி தன் அண்ணன் ராஜேந்திரனை அழைத்தான். அண்ணா வந்துட்டேன், கார் அனுப்பலையா? அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவன் அருகில் வந்து நின்றது அந்த பைக். போலாமா தம்பி? பைக்கை கண்டு திகைத்தான் பிரபு. கண்ணபிரான் அண்ணா, என்ன பைக்கில் வந்திருக்கீங்க? கார் எங்க? டேய் தம்பி, கார் கிளம்பி ரெடியாக இருக்கு. உனக்கு அனுப்பிட்டு நாங்கள் எல்லாம் லேட்டாக போகவா? நாங்கள் கிளம்புறோம், நீயும் சீக்கிரம் வந்து சேரு, ராஜேந்திரன் கிண்டலாக கூறினான். அண்ணா அண்ணா, இதெல்லாம் நியாயமே இல்லை. நான் தனியாக வரணுமா? அதெல்லாம் முடியாது, கத்தினான் பிரபு. டேய் எதுக்கு கத்துற? கவலைப்படாதடா, உன்னை தனியாயெல்லாம் வர சொல்லலை என்று விட்ட ராஜேந்திரன் தொடர்ந்து கூறிய விஷயம் கேட்டு பெரியதாக அலறினான் பிரபு. ராஜேந்திரன் கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.